எல்லோரும் ஒரே வழியில்தான் பிறக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் சில அல்லது பல கட்டங்களில் தம்மை சுற்றி நடக்கிற செயல்கள் மனதுக்கு வருத்தம் கொடுக்கிறது. அந்த செயல்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாம் காரணம் இல்லை. இப்படி இருக்கையில் இந்த கஷ்டம் தனக்கு ஏன் வந்தது? இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனைங்கிறதெல்லாம் வெளியே இருக்கா உள்ள இருக்கான்னு சொல்லி பார்த்தா, உள்ள நாம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. வெளியே உள்ளது பிரச்சனைங்கிறது அது பிரச்சனையாக எடுத்தால் பிரச்சனை தான், பிரச்சனையாக எடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு 11ஆவது வருஷம் நீங்கள் நம்ம நாட்டுக்கு வாரீங்க. வரும்பொழுது நீங்கள் வரும்போது உங்கள் கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டை நீங்கள் ரோட்டில் சந்திக்கிறீங்க. சந்தோஷத்தில் கையை பிடிச்சி எப்படி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பலாருன்னு உங்கள் கன்னத்தில் அரைஞ்சி உங்களை திட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப அவமானமாயிடுது, ரொம்ப வருத்தமாயிடுது. நம்ம 10 வருஷம் கழித்து எவ்வளோ ஆசையாக அவரை போய் கையை கொடுத்தோம், அவர் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. அடுத்த தெருவில் இன்னொரு நண்பர் வர்றாரு. கையை கொடுக்கறதா வேண்டாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா இவர்கிட்ட கை கொடுத்தாலும் இவரும் பலாருன்னு வச்சிடக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த முதல் அவர்களுக்கு கன்னத்தில் அரைஞ்சவரை பற்றி சொல்கிறார். நம்ம கூட படித்த இப்படி ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா உனக்கு, இப்போ 2 மாதமாக மென்டல் டிஸார்டர் ஆகிட்டார் பார்த்துடுங்க. பாவம் தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு, யாரை கண்டாலும் அடி உதவிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. நீ சொல்லி சொன்ன உடனே நமக்கு மனசு அப்படி ஆடா பாவமே சொல்லி ஆயிடுது. இப்போ அவர் சுயபுத்தியோட நம்ம அடித்தாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் டிஸார்டர் எல்லாம் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிற உடனே அது போயிடும். செயல் மாறல, செயல் அதே செயல் தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அவர் சுயபுத்தியில் இருக்கிறாருன்னு எடுத்தான்னு சொன்னால் அது நமக்கு வேதனையா இருக்கு. அவரும் மைண்டல் டிஸார்டர்ல அடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் வேதனை எல்லாம் போயிடும், போன இடம் தெரியாமல் போயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கிடுறோம். அப்போ மனசு எப்படி எடுத்துக்கிடுதோ அதுதான் பிரச்சனை. பிரச்சனையே இல்லை. நீங்கள் மைண்ட் அளவில் ஓகே ஆகிட்டீங்கன்னா பிரச்சனைங்கிறது தான். இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் படாத கஷ்டம் இல்லை. ஞானிகள் எத்தனையோ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் படத்தான் செய்கிறாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்க ஃப்ரீயாக இருக்கிறனால தான் அவங்க ஞானின்னு சொல்கிறோம், அவங்க சுதந்திரம் லிபரேஷனில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ வெளியுள்ள சூழ்நிலையினால ஒருத்தருடைய இதுகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது இல்லை, சைக்கலாஜிக்கலாக எப்படி இருக்காங்கிறது. சைக்கலாஜிக்கலாக லிபரேஷனாக இருந்தான்னு சொன்னால் சூழ்நிலைங்கிறது 2ஆம் பட்சமாயிடும். சூழ்நிலை நீங்கள் எதிர்கொள்ள தான் செய்யணும், என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்யணும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் உங்களை அப்படியே லிபரேட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வேற பரிமாணத்துக்கு போயிடும். அறிவு உணர்ச்சியை பற்றி பேசினீர்கள். நீங்கள் விவரித்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இதுதானா அல்லது வேற? இப்போ நான் என்னன்னு சொன்னால், சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதுலாம் நம்முடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு இருக்கும். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி நமக்கு என்னன்னு சொன்னால், அது வெளிப்படுறது. கான்சியஸ் மைண்டாக வெளிப்படுறதுல தான், வெளிப்பட்ட இடத்துல தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த வெளிப்பட்ட இடத்துக்கு நம்ம கான்சியஸ் மைண்டை மட்டும்தான் பேசணும், சப்கான்சியஸ் மைண்டே நம்ம பேசணும். அது நம்ம ஒரு விளக்கம் சொல்றது, நம்மளுடைய நூல்களில் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டை பற்றி 2ஐயும் பற்றி கிளாஸிஃபை பண்ணி பேசியிருப்போம். இப்போ அது ஒரு விளக்கம் சொல்றதுக்கு நம்ம சில விஷயங்களெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ நம்ம டீல் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக நம்ம டீல் பண்ணுறது எங்கன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டை மட்டும்தான், நம்ம வெளிப்பட்ட பகுதியை மட்டும்தான் டீல் பண்ணுறோம். அறிவும் முரண்பட வாய்ப்புள்ளதா? அதனால் குழப்பம் உண்டாக வாய்ப்புள்ளதா? இல்லை, இப்போ நீங்கள் அறிவும் முரண்படுறதுன்னு சொன்னா தானே அந்த முன்னேற்றங்கிறதே வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்றதை நீங்கள் அப்படியே ஏற்றுடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் அறிவு மூலமாக அதை அணுகி அதோடய நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்கள் முடிவு பண்ணலாம், அதை மாற்றி அமைக்கலாம். நீங்கள் சொன்னது ஒருத்தர் ஒரு முடிவு, அறிவுங்கிறதெல்லாம் ஒரு முடிவுகள் தான். முடிவுகளை நம்ம மாற்றிக்கிட்டே கூட இருக்கலாம். அதனால நம்ம ஒரு திறந்த மனசோட நம்ம அணுகணுங்கிறது தான் முக்கியம் ஒழிய, இதில் என்னன்னா அந்த அறிவும் உணர்ச்சியும் தான் முரண்படக்கூடாது. இது சரி பண்ணணும், அது சரி பண்ணணும் மாறும். நீங்கள் அறிவு ஒருத்தர் சொன்ன கருத்து சரியில்லைங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா டெவலப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடலாம். முரண்படுறதுல தப்பு இல்லை, அது ஆரோக்கியமான முரண்பாடாக இருக்கணும். அவ்வளோ தேவைக்கு இல்லாதபடி முரண்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்றது நீ சொல்லிட்டியா அப்போ தப்பு தான் சொல்லிடக்கூடாது. அதனால அது உண்மையான உண்மையான ஆரோக்கியமான அறிவோட ஆரோக்கியமான முரண்பாடுங்கன்னா முரண்பாடு தான் நல்லது. அதுதான் அறிவுங்கிறதே ஆய்வுனாலே முரண்பாடு தான். நமக்கு நாமளே முரண்படுறதா, நம்ம ஏற்ற கருத்தெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு ஆமா நீ சொன்னா சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அது சரியில்லை. நம்ம யார் சொன்னாலும் அதை நம்ம ஆய்வுக்கு எடுத்து அதை சரி பண்ணி, அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது தான். அந்த முரண்பாடு கூட அவசியமானது தான். அறிவுக்கு அறிவு முரண்படுறது தப்பு கிடையாது.
நான் ஒருவனை துன்புறுத்துகிறேன் என்றால் அவனுடைய கர்ம வினைப்படி அவன் என்னால் துன்பத்திற்கு உட்பட்டானா, அல்லது நான் எனது ஆகாமியத்தை தவறாக பயன்படுத்தி அவனை துன்புறுத்தினேனா? வேதாந்தத்தின்படி நான் ஆன்மஸ்வரூபம் என்பதை அறிவதால் எனக்கு ஏற்படும் மாற்றம் என்ன? அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம நம்முடைய செயல்னு பார்க்கும் பொழுது நம்முடைய செயலை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். நாம கரெக்டா பண்றோமான்னு சொல்லி சொன்னா, நீங்க சரியா பண்றது மட்டும்தான் உங்களுக்கு இதா இருக்கு. நீங்க இன்னொருத்தர துன்பம் படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா, அது உங்களை பொறுத்தவரை தப்புன்னு சொன்னா அது தப்பு தான். அது அவருடைய கர்மாவனைப்படி அவருக்கு வருதா, நம்முடைய கர்மாவால வருதான்னு எல்லாம் நம்ம எல்லாம் கணக்கு பண்ணணும். நம்மளை பொறுத்தவரை நம்ம எப்படி நடக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய கர்மவனைப்படி அவருக்கு துன்பம் வருதான்னு சொல்லி நாம யார் யாருக்கெல்லாம் கர்மவனைப்படி துன்பம் வர்றது சொல்லி அவரை போய் நான் அடிப்பேன்னு சொல்லி அடிக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. அதனால நாம நம்ம கர்மா நம்ம எதை கரெக்டா பண்ணணுமோ அதான் நம்ம பண்ணிட்டோம். அதனால கர்மவனையை செயல்படுத்துற பொறுப்பு யாருக்கும் கொடுக்கல. அதனால நாம நம்ம கர்மாவை ஒழுங்கா பண்றதுதான் நம்ம பொறுப்பு. ரெண்டாவது கேள்வி நம்ம